ஈகோ அப்படின்னா ஆணவங்கிற பொதுவான அர்த்தத்தில் நம்ம சொல்றது உண்டு. ஆனால் ஈகோங்கிறது ஆணவம் இல்லை. ஈகோவோட வெளிப்பாடு தான் ஆணவம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தோட அடையாளப்படுத்திக்கிறது தான் ஈகோ. ஒருத்தர் தன்னை பெரிய அறிவாளியை அடையாளப்படுத்திக்கும் போது அவருக்கு தான் ரொம்ப பெரிய அறிவாளி அப்படிங்கிற ஈகோன்னு சொல்லுவோம். இங்க அவர் அறிவோடு இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அவர் தன் அறிவை பெருசா நினைச்சு அதையே தன்னோட அடையாளமா மாத்திக்கும் போது அது அவரோட ஈகோவா மாறுது. வெள்ளத்தோளோட இருக்க ஒருத்தர் நான் ஒயிட் அப்படின்னு சொல்லிக்கிறது ஃபேக்ட். ஆனால் அந்த வெள்ளத்தோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை தன்னோட முக்கியமான அடையாளமாக உணரும் போது அது ஈகோவா, அதுக்கு பிறகு ஆணவமா மாறுது. இதுபோல நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன், இப்படி பல விஷயங்களோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறது தான் ஈகோ. காட்டில் இருக்கிற சிங்கம் சில நேரத்தில் பெரிய யானையை எதுக்கிறத பார்த்துருப்போம். சில நேரங்களில் காட்டு நாய்ங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடுறதையும் பார்த்துருப்போம். சிங்கம் காட்டுக்கு ராஜா ஆச்சே, அது போய் காட்டு நாய்ங்க கிட்ட பயந்து ஓடலாமா அப்படின்னு நினைப்போம். சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு நமக்கு தெரியும், ஆனா சிங்கத்துக்கு தெரியுமா? இல்ல சிங்கத்தை சுத்தி வளைக்கிற காட்டு நாய்ங்களுக்கு தெரியுமா? சிங்கத்துக்கும் நாய்க்கும் தன்னை விட வேறுபட்ட ஒரு விலங்கையும் அதோட வலிமையும் அடையாளப்படுத்தி புரிஞ்சுக்க முடியும். ஆனா சிங்கம்னா வலிமை, வலிமை தான் பெருமை அப்படின்னு எந்த கருத்தும் அதுக்கு தெரியாது. இந்த அடையாளங்கள் பின்னால் உள்ள வார்த்தைகள், கருத்துக்கள் எல்லாம் மனிதர்கள் உருவாக்குனது. அப்ப அடையாளங்கள் தவறா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடையாளங்கள் தவறல்ல. பிராக்டிக்கலா இந்த உலகத்தை நிர்வாகம் செய்ய அடையாளங்கள் தேவை. ஆனா அந்த அடையாளங்களை ஒரு ஐடி கார்டு மாதிரி பயன்படுத்தாம அதையே நம்ம முகமா மாத்திக்கும் போதுதான் அந்த அடையாளத்துல வந்த ஈகோ நம்மையும் இந்த உலகத்தையும் பாதிக்க ஆரம்பிக்கும்.